சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் முழுசா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. சரி பாதியா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு ஐயா, இவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் என்னைய உண்மையிலே அடிச்ச மாரியே இருக்குது. எனக்கு இனிமே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இவங்க கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதிலும் கிடையாது. நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பலா போட்டு கிளம்பி இருக்கணும். ஆனா இவங்கெல்லாம் சாதாரணமான மனுஷங்களா என்ன? தெய்வ பிறவியாச்சே. தெய்வ பிறவி இதுக்கெல்லாம் எப்படி அசைஞ்சு கொடுக்கும்? இதெல்லாம் உரைக்குமா அந்த பிறவிக்கு? எ அதான் இத விட வண்டையா கேட்க முடியாது. ஏன்னா அன்பார்லிமென்ட்ரின்றுவாய்ங்க. அதனால அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் கேட்குறாங்க. அது பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, "ஏப்பா இவ்வளவு தூரம் அசிங்கமா கேட்குற, சிரிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, உனக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே வரலையா?" அப்படின்னு கேட்டா, "இதெல்லாம் எங்களுக்கு பழகிருச்சு ராஜா, நீ எல்லாம் என்னத்த பேசுற?" அப்படின்ற லெவல்ல தான் அவங்க அத அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் பெருமையா? இதெல்லாம் வெட்கக்கேடான ஒரு விஷயம். இத போயிட்டு பெருசா பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்குறாங்க. பட் ஆனா, அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காய்ங்க. அவங்கள எதையுமே அஃபெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பக்கம் இந்திரா காந்தி, ஆ இல்ல பிரியங்கா காந்தி. 2 ஒண்ணு தானோ? எனக்கு அப்படித்தாப்பா தோணுச்சு. ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி. இந்த 2 பேரும் இருக்கிறப்ப, ஐயா மோடியோட நிலைமை 8 பைக்கு மரண கூண்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப நடுவுல ஒரு பயத்தோட நிப்பாங்கல்ல. அதே மாரியே தான் நின்னுகிட்டு இருக்காப்புல. அவங்க கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே அவங்க கிட்ட பதிலே கிடையாது. ஆனா அவங்க அத ஒரு மாதிரியா கொண்டு போய் திரிச்சாங்க பார்க்கணுமே ஒரு இடத்துல. இவங்க எல்லாம் பாகிஸ்தான் பங்காளிகள். எங்க சுத்தியும் கடைசியில அங்க நின்னுடுறாங்க சார். அப்படித்தான் அவங்களுக்கு பதிலு. ஆனா கேட்குறாங்க, "யோவ் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க மாட்டுக்கு வேற எங்கேயோ இழுத்து போயிட்டு இருக்கீங்க. அதையும் சொல்லுங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு" கேட்டா, அதெல்லாம் முடியாது. நாங்க எவ்வளவு பெரிய ஒரு சாதனைய செஞ்சிருக்கோம். அத பாராட்டாம உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாரி பதிலுக்கு அவர் கேட்கிறார். இவங்க என்ன கேட்டாங்க? பதிலுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடை கோப்பி. பிரியங்கா காந்தி நிறைய சொன்னாங்க. அதுல அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பச்சக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு தலைவன் அப்படின்றவன் யாரோ ஒருத்தவங்க செஞ்ச செயலுக்கு கிரெடிட்டை எடுத்துக்கிறவன் இல்லை. அதாவது எடுத்துக்கலாம், சக்சஸ்ல உள்ள கிரெடிட்டை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஃபெயிலியர்ல உள்ள கிரெடிட்டையும் நீங்க ஏத்துக்கணும். அதான் இது சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு காரணம் நாங்க தான் நடத்தினோம் தாராளமா. அதே நேரத்தில் இந்த இடத்துல நாங்க கோட்டை விட்டுட்டோம், அதையும் சேர்த்து செய்யணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அப்படின்னு பிரியங்கா காந்தி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம தான் சார் இருந்திருக்காங்க. ஐயா மோடி எந்த விதமான ஒரு உணர்ச்சி இல்லை. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ஆனந்த், அந்த ஆனந்த் சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கு, ஆனா எந்த உணர்ச்சியும் இல்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரியே மனுஷன் அப்படியே இருந்தாப்புல, எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவங்க ரொம்ப அழகா, உண்மையிலே பிரியங்கா காந்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. கொஞ்ச நாளும் நெஞ்சில ஈரம்னு ஒண்ணு இருந்தா, மக்களை பத்தி நினைச்சிருந்தா இவங்க இப்படியெல்லாம் அதாவது நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது கடமை. அதாவது இதெல்லாம் பண்ணோம், இப்படியெல்லாம் நடந்துச்சு, இந்த சேதாரம் இந்த மாதிரி நமக்கு கிரெடிட். ஆனா அதை சொல்றதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தருக்கு வக்கு இல்லைன்ட்டாங்க. நேரடியா சிதம்பரம் ஐயா ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாப்ல, நோ டேட்டா கவர்மெண்ட். இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது, வாய் மட்டும்தான். மற்றபடி எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம் ஒன்னையும் தரமாட்டேன்றாங்க.
அவங்க சொல்றது தான் வேத வாக்கு, அவங்க சொல்றது தான் ரெக்கார்டு. அவர் கேட்கிறார் இத்தனை அவர் அப்படி இந்த இந்த டேட்டாவை கேட்டதுக்கு சிதம்பரத்தை பாகிஸ்தானோட இவர் நலம் விரும்பி அப்படின்னு வந்து முத்திரை குத்தி அமுச்சு விட்டாங்க. அவ்வளவு அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் கடைசி நீ என்ன சொன்னீங்கன்னாலும் கடைசியில் அங்கே வந்து நின்றுவாங்க. இவர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவர், இவர் பாகிஸ்தானுக்கு இது பண்ணுறவர், அடைக்கலம் கொடுக்குறவர், அவங்க மேலே பாகிஸ்தான் மேலே பயங்கர பாசம், எல்லாத்தையும் கடைசியில் கொண்டாந்து அங்கே தான் திணிப்பாங்க. பிரியங்கா காந்தி அம்மா உங்களுக்கெல்லாம் இருக்கிற வழியை விட எனக்கு வழி, அவங்களோட வழி என்னன்றது எனக்கு நல்லா புரியும். என் குடும்பத்தில் இதே மாதிரி நடந்திருக்கு. என் குடும்பம் என்ன வழி அனுபவிச்சதோ அதே வழியைத்தானே அவங்களும் அனுபவிப்பாங்க. இடையில அவங்க சொல்கிறப்ப எவனோ ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், நக்கலாக கேள்வி கேட்டிருக்கான். நான் ஜோக் பண்ணலை, அந்த இடத்துல சீரியஸாக நான் ஜோக் பண்ணலை, ஜோக் பண்ணுறதுக்கான இடமும் இது கிடையாது. இந்த பிரச்சனை அதான் இதை சிரித்து பேசுகிற ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குது. அந்த அளவுக்கு பிரியங்கா காந்தி கொண்டு போயிட்டாங்க. ராகுல் காந்தி ஐயா ரொம்பலாம் கேட்கல, ஒரே ஒரு கேள்வி. இந்திரா காந்தி இந்த தைரியம் எதுக்கத்தாலும் போறியல்ல, நேரு, இந்திரா காந்தி, காங்கிரஸ், இந்திரா காந்திக்கு இருந்த தைரியத்தில் 50% ஒன்ட்டு இருந்துச்சுன்னா எங்க சொல்லு பார்ப்போம். நேரடியாக ஓப்பனாக சொல்லு, டொனால்ட் ட்ரம்ப் இஸ் அ லயர். அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. இந்த போர், இந்த சீஸ் ஃபயர் அறிவிச்சது இந்தியா தான், வேற எந்த கண்ட்ரியும் இடையில பூந்து எங்களுக்கு நாட்டாம பண்ணல. ஓப்பனா சொல்லுங்க, ஒத்துக்கிறோம்டாப்ல. ஆனா அவ்வளவு பேசியுமே ஐயா மோடி வாயிலிருந்து டொனால்டு ட்ரம்ப் சொன்னது பொய் அப்படின்னு ஒரு வார்த்தை வரல. அவரு கேட்கிறாரு, ஐயா அமித்ஷா கேட்கிறாரு, எவனோ ஒருத்தன் சொல்றத நம்புவ, நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்களா? சொன்னா நம்புவாங்க, அதைத்தானே கேட்குறாங்க அவங்களும். அவங்க மட்டும் என்ன, நீ கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் உன்னை நான் நம்ப மாட்டேன்னா சொன்னாங்க? அதெல்லாம் கிடையாது. இதே எல்லாரும் உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்கல்ல, என் நாட்டில் உள்ள பிரச்சனையை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ பேசாம இரு சொன்னாப்புல. இல்ல நீங்க அந்த மாதிரி கூட சொல்ல வேண்டாம், அவங்கள மிரட்டெல்லாம் வேண்டாம், உங்களோட பவர் என்னன்னு நீங்க அவங்களுக்கு காமிக்கலாம் வேண்டாம். ஆனா நாங்களும் பவர்ஃபுல் தான், நாங்க யாரும் இன்னொருத்தரை அண்டி பொழைக்கல, இன்னொருத்தன் மிரட்டி அதுக்கு அடிபடுகிற அளவுக்கு இந்தியா ஒண்ணு அவ்வளவு மோசமா இல்லை அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க. அதைத்தானே கேட்கிறாங்க, அதை வேற எதுவும் கேட்கலையே உங்ககிட்ட. ஆனா அதை சொல்ல மாட்டேன்னு கடைசி வரைக்கும் அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல சார். அவங்க கேட்கறது, நீங்க அட்டாக் நடத்தினதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம், ஒரு இந்தியனா எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆனா அட்டாக் நடத்தினதை மட்டும் சொல்றீங்க, அவங்க எப்படி அட்டாக் நடத்தினாங்க அதை சொல்லுங்க. அவன் எப்படி வந்தான், அவ்வளவு தூரம் காடு அத்தனையும் உள்ள வந்தது பூரா அவங்க ஆளுங்க, எப்படி வந்தான், எந்த இடத்துல கொலாப்ஸ் ஆச்சு, எந்த இடத்துல நீங்க கோட்டை விட்டிய, ஏன் அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் கூட இல்ல, ஒரு செக் போஸ்ட் இருந்திருக்கலாமே. இது எல்லாத்தையும் நான் ரெஸ்கியூ வர்றதுக்கே அவ்வளோ டைம் ஆச்சு. இதெல்லாம் தான் அவங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி, எந்த ஒரு கேள்விக்குமே அவங்க கிட்ட எந்த பதிலும் வர கிடையாது. பதிலுக்கு எங்கேயோ கொண்டு போய் ஆரம்பிச்சு இப்படி கொண்டாந்து முடிச்சிருவாங்க. பாகிஸ்தானுடைய பயங்கர பாசக்கார பிள்ளை இவங்கெல்லாம் கடைசியில் அங்கேதான் வந்து நிற்கும். இந்த போரா பிள்ளைய பாகிஸ்தானோட தளபதி டொனால்ட் ட்ரம்ப்போட லஞ்சுக்கு எங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, எங்களை இங்கனுக்குள்ளே உட்காந்து அடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கான், எங்கள் நாட்டுக்குள்ளே பூந்து நல்லா இருக்கிற ஆளுகளெல்லாம் சுட்டு கொண்டிருக்கான், அவன் கூட நீ லஞ்சு திங்கிறியா? உனக்கு எனக்கு எப்படியா சுமூகமான உறவு, முறிக்க வேண்டாம், உனக்கு எனக்கு எப்படி இடையில சுமூகமான உறவு இருக்கும்? அவனையும் ஒரு கையில் பிடிச்சிக்குவ, என்னையும் ஒரு கையில் பிடிச்சிக்குவ, எப்படி நீ அதை பண்ணலாம்? ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, ஒரே ஒரு வார்த்தை கேட்டுருந்தா எல்லாரோட மனசு ஆடி இருக்கு. உண்மையிலே விஸ்வகுரு கனிமொழி அக்கா கேட்டாங்க,
விஸ்வகுரு என்னத்தை தான் பாடம் கத்துக்கிட்டாப்புல. ஒவ்வொரு முறையும் இதுதான் லாஸ்ட். இந்த குடியாரன் சொல்லுவான்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும், இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு முறை நடக்கிறப்பையும் இனிமேல் நடக்காது. நீங்க எங்களுக்கு எதுவும் சொல்லி தரது இல்லை. சரி, ரைட்டு, ஓகே. என்னத்தை கத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். அழகா சொன்னாங்க. மும்பை அட்டாக் நடந்தப்ப நாட்டு மக்கள் கிட்ட வெளியில வந்து அன்னைக்கு இருந்த பிரதமர் மன்னிப்பு கேட்டார். நாங்க தவறிட்டோம், தடுத்திருக்கணும், எங்களுடைய தப்பு, மன்னிச்சிருங்க. அது அழகு. அதுதான் மன்னிப்பு கேட்கறதுனால அவரோட மரியாதை இறங்கிறதெல்லாம் கிடையாது சார். மன்னிப்பு கேட்கறதுனால உயர்ந்து நிற்கிறதும் உண்டு. இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதாவது நாங்க பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டியது நியாயமா அவங்க தான் கொடுத்திருக்க வேண்டியது, நாங்க தவறிட்டோம், மக்கள் எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் இது நடக்காது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். அவங்க எல்லாம் கொஞ்சம் காசனா இருந்திருந்தா பிரிவென்ட் பண்ணி இருந்திருக்கலாம் சார், காப்பாற்றி இருந்திருக்கலாம் சார். இவ்வளவு பேர் இருக்க இடத்துல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுக்கு படத்துல வர்ற போலீஸ் மாதிரியே இருந்தா என்னத்தை தான் பண்றது? அந்த மாதிரி ஐயா மன்மோகன் சிங் கேட்ட மாதிரி வந்திருக்க வேண்டியதுதானே, கேட்க வேண்டியதானே. எதுக்கத்தாலும் சொல்லுவீங்கல்ல இவங்கள மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. இவங்கள மாதிரி இருந்துதான் பாருங்க. அதுதான் எங்க பிரச்சனையே. இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கூட நேரு எழுத்திருக்காப்புல சார் காஷ்மீர் பிரச்சனைக்கு. ஏன் நீங்க தான் 3வது டேர்ம் வந்திருக்கல, முடிச்சு விட்டுருக்க வேண்டியது தானே? கேட்பாங்கல்ல, எல்லாரும் கேட்பாங்கல்ல, முடிச்சு விட்டுருக்க வேண்டியது தானே? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? உங்களையும் மீறி சுப்ரீம் பவரை வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன இந்தியாவில்? ஏன் செய்யல? இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை இழுக்கிறீல்ல, இன்னைக்கு பாகிஸ்தான் பிரச்சனை பண்றப்ப அந்த பிஓகேயும் சேர்த்து வாங்கியிருக்க வேண்டியது தானே? இன்னொன்னு கேட்டாங்க சார், அவன் எங்க கிட்ட வந்து தஞ்சம் புகுந்துட்டான், உங்களை யார் அடைக்கலம் கொடுக்க சொன்னது? உங்களை யார் அவங்க பிரியங்கா காந்தி கேட்கல, உங்களை யாருங்க அடைக்கலம் கொடுக்க சொன்னது? உங்ககிட்ட யாரும் வந்து இந்தியா மக்கள் வந்து கோரிக்கை வச்சாலா பாகிஸ்தானை நீங்க அடிக்கக்கூடாது, அவங்கள நீங்க விரட்டக்கூடாது, அவங்க எல்லாம் வந்து பாவம், அவங்க சரண்டர் ஆகிட்டா அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருங்க, அந்த ஃபேமிலி 26 ஃபேமிலி இருந்துச்சு இல்ல, போய் சொல்லுங்க, கேளுங்களே அவங்க கிட்ட மன்னிச்சிருவோமான்ட்டு. எதுக்காக இந்த ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்து திடீர்னு ஆபரேஷன் மகாதேவ்னு ஒன்று கொண்டு வரேன். ஆபரேஷன் சிந்தூர் எல்லாருக்கும் தெரியும், ஆபரேஷன் மகாதேவ் எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கேருந்து வந்துச்சு? இவங்களா அதான் அந்த நோ டேட்டா கவர்மெண்ட் ஒன்று சொன்னாங்களா, அந்த நோ டேட்டா கவர்மெண்ட் இதுதான். எப்போ ஆபரேஷன் மகாதேவ் நடத்தினாங்க, எப்படி என்கொயரி பண்ணாங்க, யாரை பிடிச்சாங்க, அதில் யார் யார் உள்ள வந்து சிக்கனா, அதில் எத்தனை பேர் இதோட சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்த டீட்டெயிலுக்கு அவங்களாம் ஆபரேஷன் மகாதேவ் பண்ண முடிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு, ஃபைல் க்ளோஸ். அதுக்கப்புறம் அந்த பக்கமே நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளவுதான் சார். கேட்கிற கேள்விக்கு பாராளுமன்றத்துக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் பாராளுமன்றம் இதுவே எதுக்கு கூட்டுறாங்க? நிறைய டவுட் இருக்கு, அந்த டவுட் எல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனால் அதையே பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு கிடக்குறாங்க சார். பரவாயில்ல, இல்லை எவ்வளோ தூரம் சவாலிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்களும் சவாலிக்க. இவங்க எப்படி நீங்க திருப்பி கேட்டாலும், இவ்வளவு ஏன் ட்ரூத் சிரம் கோர்ட்டு கேட்டாலும் இவங்க உண்மையை சொல்ல போறதே கிடையாது கடைசி வரை. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு சார் இவங்க. அதை பத்தி எதையும் கேட்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. வேற எங்கிட்டாச்சும் கொண்டு போயிட்டு அதை அப்படியே மரம் மாற்றி விட்டு அப்படியே கிளம்பி போயிடும். இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு மணிப்பூர் ஆரம்பிச்சு இப்போ இங்கே காஷ்மீர் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்றுக்கு கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்காங்களா? சொல்லி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, நீங்களே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கேட்ட கேள்விக்கு எங்கேயாச்சும் ஒன்று எதையாச்சும் எலாபரேட் பண்ணி அதை கொண்டு போய் குளிக்கல தள்ளி விட்டுருவாங்க. அதை நம்ம அப்படி ஒரு கேட்ட கேள்வியே நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிரச்சனையை போயிடும். இதுதான் நடக்கும் எப்பயும் போல. வழக்கம் போல அவங்க எங்களுடைய வீர பராக்கிரமங்கள். ஐயா ராகுல் காந்தி அருமையாக ஒரு வார்த்தை கேட்டார், காஷ்மீரோட ரத்த கரை உங்க கையில் இருக்கு, அதை கழுவாம கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்க போறீங்களான்ட்டு. இவங்க கழுவாங்க நினைக்கிறிய? பார்ப்போம். நன்றி.